ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு ஹனுமக்குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, எங்க தாய் மாமா வீடு புதுமனை புகு விழாவிற்கு தான் நாங்க வந்திருக்கோம். அத்தையும் மாமாவும் 4 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நாங்க அங்க போய் ரீச் ஆனது 8:40க்கு தான் ரீச் ஆனோம். ஏன்னா விடியகாலையில ஹனுமா வந்து எந்திரிக்கவே இல்ல. நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. பனியில ஹனுவ கூட்டிட்டு என்னால வர முடியல. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. வீடு சூப்பரா இருந்தது. எங்க அத்தை, மாமா பட்ட கஷ்டம் அவங்க சிரிப்புல தெரிஞ்சுது உண்மையாலுமே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அது எல்லார் லைஃப்லேயுமே நடக்கணும். எல்லாருமே அதுக்காக கஷ்டப்படணும். அத்தை மாமாவுக்கு பெஸ்ட்டு விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்படியே அத்தை மாமாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக மாடிக்கு வந்தாச்சு. ஹனு, நான், தம்பி எல்லோரும் மாடிக்கு வந்து செம்ம வைப் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா மோடமாக இருந்தது. வெயில் அடிக்கவே இல்லை. ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஹனுவ தான் என்னால் அடக்கவே முடியல. ரொம்ப அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா. சரி நீங்க தான்டா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க தம்பிங்கள பார்த்துக்க விட்டுட்டேன். அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஹனுமாவ. அடுத்தது வந்து அம்மாட்ட வந்துட்டேன். அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் எங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அம்மாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா நாங்களும் அழகா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ஹனு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயட்ட எவ்வளோ அழகா கொஞ்சி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க மட்டும் தனியா உட்காந்துருந்தாங்க. ஹனு அவங்ககிட்ட கொஞ்சி விளையாடவும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நாங்களும் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டோம்.